வாய் கெட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன தின்னலான்ட்டு எனக்கு தலையில் ஓடிங்கிறது. ஸோ நான் ஏதோ பிக் செஃப்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு சமையல் செய்யறதுக்கே வராது, நான் சமையல் பக்கமே போனாவும் இல்லை. ஸோ எங்கள் மம்மி எனக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியாகவும் அண்ட் நானும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரியும் ஆகிடும். அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் செஞ்சீங்களோ? மாப்பிள்ளை ஆட்டு தலை கறி குழம்பு வைக்கலாம், மாப்பிள்ளை போகலாம் சமையலுக்கு. இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஆட்டு தலைக்கறி குழம்பு, ஆட்டு தலைக்கறி. இதுக்கு 2 வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, கொஞ்சம் ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் 5. இது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம், இது கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம். இது செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய், இது உப்பு, இது மிளகாத்தூள், எங்கள் மாமியார் மிளகாத்தூள் இதுதான். இந்த மிளகாத்தூளை செஞ்சாதான் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ செய்கிற முறை பார்க்கலாம் வாங்க. தக்காளி, ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், இவ்வளோதான் இதுக்கு ரெசிபி. இப்போ மிக்ஸி போடுறேன். இது மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி, மசாலா ரெடி. அம்மா என்னம்மா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? இன்னும் எவ்வளோ நேரமாகும்? இப்போ தான் செய்கிறேன் பாரு. ஸ்டவ் பார்த்து வச்சேன், வைக்கிட்டா குக்கர் வைக்கிறேன். கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் எத்தனை 1 2 3 4 5 6 7 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன்லேயே 7 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அது பட்டான்னு வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் போடணும். கொஞ்சம் இது கலந்து இந்த சமையல் செஞ்சவரை எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி தலைக்கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பசங்களுக்கு மூளை நல்லா வளர்ச்சி வரும், எலும்புக்கு தலையில் இருக்கிற நரம்புக்கெல்லாம் நல்லா இது, பிரெயினுக்கெல்லாம் நல்லா இதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால எப்பயும் எங்கள் அப்பா ஜாஸ்தி தலைக்கறி தான் வாங்கிட்டு வருவார். நாங்கள் சின்ன வயசுலேயே நல்லா சாப்பிட்ருப்போம். அப்போல்லாம் எங்கள் அம்மா மசாலா அரைச்சி வைப்பாங்க அம்மியில் மசாலா அரைச்சி நல்லா அப்படியே இது சாப்பிட்டாக்கா தேன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற சமையல் அதை நான் பார்த்து இன்னைக்கு நான் செய்கிறேன். இப்போ என்ன போடுறோமா? இப்போ ஆட்டு தலைக்கறி இதில் போடுறேன், எண்ணெயில் போடுறேன் பாருங்க. எண்ணெயில் போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயில் ட்ரை ஆகும்.
மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் உப்பு போடணும். இது நல்லா எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகும். ஏன்னா தலைக்கறி பாருங்க கொஞ்சம் நல்லா இது மஞ்சள் உப்பு கொஞ்சம் போட்டால் இது நல்லா உப்பு கொஞ்சம் உரைக்கணும் கறியில். அதனால கொஞ்சமாக இதில் போடணும். நல்லா ட்ரை ஆகணும். இதில் நல்லா வணக்கிடுங்க. இதையே நல்லா வணக்கிட்டால் இதில் வந்து இந்த மஞ்சள் தூள் இந்த உப்பு போடுறதுனால இதில் எதுவும் நீ கவிச்ச வாசனை எதுவும் வராது. ஆனால் இது எவ்வளோ கொஞ்சம் ட்ரையாக வணக்கிறோமோ அவ்வளோ கொஞ்சம் ருசியாக இருக்கும். குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தலைக்கறி க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமாமா? தலைக்கறி ரொம்ப கஷ்டம்தான். அது நல்லா சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அது நல்லா தேய்ச்சி கழுவி அப்புறமா 4-5 10 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி அப்புறமா தான் இது செய்யறதுக்கு வரணும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனாக்கா ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். தலைக்கறி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதை பார்த்தா உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்களாமா? இது எல்லாம் சாப்பிடுவாங்க. தலைக்கறின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் செய்யணும்னு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கல்யாணம் ஆனதுனால நானும் அப்படியே தான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே தான் செய்கிறேன் இப்போ வரைக்கும். இந்த மாதிரி அப்பப்போ சாப்பிட்டா பசங்களுக்கு ரொம்ப நல்லது, தலையில் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு. அதனால இது செய்ய கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இது நல்லா ட்ரை ஆகட்டும் கொஞ்சம். இது குழம்பு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? தலைக்கறி குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிள்ளை. ஆமாம் அம்மா, எனக்கு ரொம்ப கமகமான ஸ்மெல் ஆகுது. இப்போயே சாப்பிடணும். இருக்குது ரெசிபி ஸ்மெல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது வீவர்ஸ். ஸோ இதை நீங்களும் பண்ணணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்துன்னு இருக்கோம். மறக்காதீங்க வீவர்ஸ். சேனல் பேர் பெங்களூர் பொன்னம்மா. தேங்க்யூ.